ஆல் ரைட், இந்த ஆரஞ்சு பொட்டிக்குள்ள இருக்கிறது CMF ஓட ஃபர்ஸ்ட் ஃபோனு, அவங்க செகண்ட் பட்ஸ் ப்ரோ, செகண்ட் வாட்ச் 2 ப்ரோ. அண்ட் அஃப்கோர்ஸ் இந்த வீடியோவில் ஒரு ப்ராப்பரான அன்பாக்சிங் பண்ண போகிறோம். CMF செக் பண்ணி பார்த்துடலாம் உங்கள் ப்ராடக்ட்ஸ் வர்த்தா இல்லையான்னு. இதுதான் ஃபர்ஸ்ட் டைம் எங்கள் சேனலுக்கு வந்திருக்கீங்க. நான் என் பேர் இர்ஷாத், நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது ட்ராக்கின் டெக் தமிழ். ஆரம்பிக்கலாமா? எடுத்தோன்னே ஒரு விஷயம் நான் கண்டிப்பாக சொல்லி ஆகணும். நீங்கள் வாங்கும்போது 20,000 கொடுத்தீங்கன்னா இது எல்லாத்தையும் ஒரே பாக்ஸில் கொடுத்துட மாட்டாங்க. திஸ் இஸ் a ஸ்பெஷல் ரிவ்யூவர்ஸ் எடிஷன் கிட். நல்லா பேக் பண்ணி கொடுத்துருக்காங்க. இங்கே பார்த்தீங்கன்னா CMF by nothingனு போட்டிருக்காங்க. அண்ட் ஃபோன் இருக்கு, கேஸ் இருக்கு, இன்னொரு கார்டு கேஸ் இருக்கு, லேனியார்ட் லூப் இருக்கு, அப்புறம் ஸ்டாண்ட் இருக்கு. வில் see everything. அதுக்கடுத்து alright, வாட்ச் 2 ப்ரோ இருக்கு, பட்ஸ் ப்ரோ 2 இருக்கு, வாட்ச் ப்ரோ 2 ஓட பெசல் அண்ட் ஸ்ட்ராப் செட் இருக்கு. அண்ட் ஃபைனலி 33 வாட் ஃபாஸ்ட் சார்ஜர். ஏன்னா இந்த பாக்ஸ்குள்ள சார்ஜர் இருக்காதுங்க. இதுல இருந்து ஐ வில் அன்பாக்ஸ் எவ்ரிதிங். ஆனா பேச போறது ஒன்லி போனை பத்தி தான். வாட்ச் அண்ட் பட்ஸ் பத்தி இன்னொரு வீடியோல பேசுறேன். வேணும்னா கண்டிப்பா காமெண்ட் செக்ஷன்ல கேளுங்க. அண்ட் காமெண்ட் செக்ஷன் போற வழியில ஒரு சப்ஸ்கிரைப் பட்டன் தெரியும், அதை தட்டிட்டீங்கன்னா சேனல் சப்போர்ட் ஆயிருங்க. லெட் அஸ் ஹிட் a million soon. சோ ஃபர்ஸ்ட் எதை அன்பாக்ஸ் பண்ணலாம்னா ஃபோன் எடுத்தோன்னே ஃபோன் அன்பாக்ஸ் பண்ணிடலாமா? Kanish, phone? Alright, phone unbox பண்ணி பார்த்தலாம். first phone 1, CMF phone 1 by nothing. nothing ஓட phone 1 இருந்தது. ஆனா இப்போ இது CMF வந்து nothing ஓட sub brand. Alright, oh very interesting thing this time around. Flipkart ஓட open box delivery ஓட பிரச்சனை பத்தி போட்டிருந்தேன். and அதுல nothing phone 2A ஓட unboxing experienceல அது பிக்கும் போது கீழே விழுகுதுன்னு சொல்லியிருந்தேன். and I think nothing அந்த feedback எடுத்திருக்காங்க, not just from us but from everybody. and no more, they've changed the box. இப்போ இந்த பாக்ஸ் வந்து நீங்க ரீபேக் கூட பண்ணிக்கலாம். ஓகே, ஆல்ரைட், ஃபோன் சைடில் வைப்போம். ஜஸ்ட் கேபிள், நத்திங்கில் ஒரு நல்ல இன்ட்ரெஸ்டிங்கான கேபிள் கொடுத்துருந்தாங்க. இதில் பிளெயினான ஒயிட் CMF கேபிள் தான் கொடுத்துருக்காங்க. நாட் எனிதிங் எக்ஸைட்டிங். அதை தவிர்த்து நீங்கள் பார்த்தீங்கன்னா சிம் கார்டு டூல் க்யூட்டாக இருக்குங்க பார்க்குறதுக்கு. லுக்ஸ் நைஸ். ஆல்ரைட், ஸோ என்ன பண்ணலாம்னா லெட்ஸ் கீப் ஆல் ஆஃப் திஸ் aside. ஃபோனை காட்டுறேன் நான். ஓகே, ஃபர்ஸ்ட் லுக் at the CMF phone 1. ஸோ டிசைன் வந்து இன்ட்ரெஸ்டிங்காக வச்சிருக்காங்க. ஆஃப்கோர்ஸ் நத்திங்கில் வந்து உங்களுக்கு கிளிஃப் பேட்டர்ன் கொடுத்துருந்தாங்க, லைட்டிங் பேட்டர்ன். அந்த பேட்டர்ன்லாம் இதில் இல்லை. ஒரு டிஃப்ரெண்டான டிசைன் லாங்குவேஜ் இதுலையும் அடாப்ட் பண்ணியிருக்காங்க. டீனேஜ் இன்ஜினியரிங் ஒரு கம்பெனி இருக்கு. அந்த கம்பெனி வந்து ஒரு டிசைன் ஃபர்ஸ்ட் கம்பெனி. அண்ட் அந்த கம்பெனியோட எக்ஸ்பர்டீஸ் யூஸ் பண்ணி தான் இந்த மாதிரி யூனிக்கான டிசைன்ஸ் கொண்டு வராங்க நத்திங் மார்க்கெட்டில். ஆஃப்கோர்ஸ் டிஃப்ரெண்டான டிசைன் கொண்டு வந்திருக்காங்க. கார்னரில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஒரு கேமரா மாடியூல் இருக்கு. கீழே நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு வால்யூம் நாப்னு நிறைய பேர் நினச்சிட்டு இருந்தாங்க, பட் இட்ஸ் நாட் தட். அதை திறந்து காட்டுறேன். பட் அதை தவிர்த்து நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஸ்க்ரூஸும் கொடுத்துருக்காங்க. ஸோ it's a very unique design and full of plastic da, but it looks very nice. and நீங்க பாத்தீங்கன்னா இந்த பக்கம் வால்யூம் பட்டன்ஸ் இருக்கு, இங்க வந்து பவர் பட்டன் கொடுத்திருக்காங்க, and கீழ வந்து டைப் சி போர்ட் இருக்கு, அதுக்கு பக்கத்துல சிம் கார்டு ட்ரே இருக்கு, and of course ஸ்பீக்கர் கொடுத்திருக்காங்க. சிங்கிள் மோனோ ஸ்பீக்கர் தாங்க இருக்கு, which is a problem. and மேல மைக், கீழ மைக், that's it. let's quickly take a look at the SIM card tray. in fact எனக்கு தெரிஞ்ச விஷயம் என்னன்னா சிம் கார்டு ட்ரேல உங்களுக்கு ப்ராப்பரான மெமரி கார்டு ஸ்லாட் இருக்கு. ஹைபிரிட் ஸ்லாட் தான். ஸோ நீங்க ஒரு சிம் யூஸ் பண்ணிக்கலாம் வித் மெமரி கார்டு, இல்லைன்னா 2 சிம் கார்டு யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ எஸ், பேசிக் ஃபீச்சர்ஸ் பத்தி சொல்லிட்டேன். பட் இது எதுக்கு ஸ்க்ரூஸ் கொடுத்துருக்காங்க, இது என்னது காட்டுறேன் நான் பாருங்க. ஸோ இதை நீங்க இந்த மாதிரி அன்ஸ்க்ரூ பண்ணிக்கலாம், சரியா? அண்ட் இதை கூட நீங்க அன்ஸ்க்ரூ பண்ணிக்கலாங்க. பேசிக்லி இதை அன்ஸ்க்ரூ பண்ணதுக்கு அப்புறம் நீங்க ஆக்சசரிஸ் கரெக்ட் பண்ணிக்கலாம். அந்த ஆக்சசரிஸ் நான் அன்பாக்ஸ் பண்ணி காட்டுறேன். அதாவது நீங்க பாத்தீங்கன்னா இந்த ஸ்க்ரூஸ் எடுத்ததுக்கு அப்புறம் நீங்க வந்து பேக் பேனல் டிஃப்ரெண்ட் கலர்ல சேஞ்ச் பண்ணிக்கலாம். அந்த பேக் பேனல்ஸ் நான் காட்டுறேன். இன்ஃபேக்ட் ஆக்சுவலி அன்பாக்ஸ் பண்ணி காட்டுறேன். ஒரு பேக் பேனல் காட்டுறேன் உங்களுக்கு. இந்த 3 பேக் பேனல்ஸ் இருக்கு பாருங்க. ஓகே, என்னோட ஃபேவரட் கலர் வந்து இந்த கலர். ஆல்ரைட், சோ இந்த கலர் செம்மையா இருக்குங்க. இங்க பாருங்க, இதை வந்து நீங்க தனியா தான் வாங்கணும். இது வந்து உங்களுக்கு போன் கூட கிடைக்காது. திஸ் இஸ் சோல்ட் செப்பரேட்லி. அதோட பிரைசஸ்லாம் எண்ட்ல சொல்றேன். பட் இந்த மாதிரி பேக் பேனலை நீங்க இந்த பேக் பேனல் எடுத்ததுக்கு அப்புறம் இந்த பேக் பேனல் மாட்டிக்கலாம். லுக்ஸ் வெரி குட். அண்ட் அதுக்கு கலர் மேட்ச்டா அவங்க வந்து இந்த ஸ்க்ரூவும் கொடுத்துருக்காங்க, ரைட்? அதாவது நீங்க பாத்தீங்கன்னா உள்ள வந்து
இந்த மாதிரி ஒரு டூல் கொடுத்துருக்காங்க. அண்ட் இந்த டூலில் வந்து உங்களுக்கு அந்த ஸ்க்ரூ டிரைவரும் இருக்குது, ப்ளஸ் நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு செமி எஜெக்டர் பின்னும் கொடுத்துருக்காங்க. அண்ட் இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் என்ன தெரியுமா, உங்களுக்கு காட்டுறேன் நான் பாருங்கள். இதில் ஆஃப்கோர்ஸ் உங்களுக்கு வந்து டிஃப்ரெண்டான ஸ்க்ரூஸ் கிடைச்சிரும் தேவையானது. ஒரு விஷயம் எனக்கு என்ன ரொம்ப பிடிச்சிருக்குன்னா, அவங்க வந்து சிம்மோட ட்ரே கூட கலர் மேட்ச் பண்ணி கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த கேஸ் வந்து உங்களுக்கு ஆரஞ்சுலையும் ப்ளூலையும் கிடைச்சிரும். அண்ட் இந்த ப்ளூ வந்து ஸ்பெஷல் இந்தியா லான்ச் ஆமா, வேற எந்த கண்ட்ரிலையும் உங்களுக்கு கிடைக்காது. ஸோ தட்ஸ் நைஸ், வெரி இன்ட்ரெஸ்டிங். அடுத்து I'll show you the accessories. So இந்த 3 accessories உங்களுக்கு ஃபோன் கூட லான்ச் பண்ணிருக்காங்க CMF Phone 1. இது கூட நீங்க பாத்தீங்கன்னா இது வந்து நீங்க செப்பரேட்டா தான் வாங்கணும். அண்ட் இதோட காஸ்ட்டும் நான் எண்டில் சொல்றேன். பட் இந்த மாதிரி 3 accessories லான்ச் பண்ணிருக்காங்க. இந்த மாதிரி நிறைய accessories ஃபியூச்சர்ல லான்ச் பண்ற சான்சஸ் இருக்கு. அண்ட் this is what makes it very interesting. ஒரு பிசினஸா நீங்க பாத்தீங்கன்னா நத்திங் வந்து ஒரு accessory manufacturer. அவங்க ஃபோன் பண்ணணும்னு அவசியம் இல்லை. ஆனா இந்த ஃபோனை வித்ததுக்கு அப்புறம் அவங்க accessories வித்து நல்லா காசு சம்பாதிக்க போறாங்க. ஸ்மார்ட்டான பிசினஸ் மைண்ட்னு சொல்லுவாங்க, உண்மையா சொல்றேன். ஸோ எனக்கு பிடிச்சிருக்க ஆக்சசரிஸ் நீங்க பாத்தீங்கன்னா இந்த ஸ்டாண்டு தாங்க. இட்ஸ் வெரி நைஸ். ஸோ பேசிக்கலி இந்த ஸ்க்ரூ நீங்கள் எடுத்துட்டீங்கன்னா இது தொலைச்சிடாதீங்க, வாங்கினீங்கன்னா தட்ஸ் வெரி இம்பார்ட்டன்ட். ஏன்னா இது கூட உங்களுக்கு ஆக்சசரி கூட ஸ்க்ரூ கிடைக்காது. ஸோ யூ கான்ட் லைக் ஸ்க்ரூ தட் அப். லெட்ஸ் டேக் அ லுக் அட் திஸ். பார்த்தீங்களா, லுக் அட் திஸ், டேம் நைஸ். ஸோ திஸ் இஸ் அ வெரி வெரி நைஸ் ஆக்சசரி. ஆனால் இதை நீங்கள் அட்டாச் பண்ணி வச்சிருந்தீங்கன்னா பல்கி ஆயிரும். ஸோ கீப் தட் இன் மைண்ட். அதே மாதிரி நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த 2 ஆக்சசரிஸும் இருக்கு. இது வந்து லேண்ட்யார்ட்னு சொல்லியிருக்காங்க. லேண்ட்யார்ட் ஜென்ரல் நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன சைஸ்ல இருக்கும். இது ஒரு பெரிய சைஸ், நல்ல குவாலிட்டியான லேண்ட்யார்ட். ஸோ ஜென்ரலி லேண்ட்யார்ட் வந்து கையில் லூப் பண்ணி யூஸ் பண்ணுறதுக்கு கொடுப்பாங்க. பட் இந்த மாதிரி உள்ள லேண்ட்யார்ட் வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா கிராஸாக சாஷல் பேக் மாதிரி போட்டுக்கலாம். எப்படி மாஸ்டரில் ஜேடி போட்டிருப்பார்ல அந்த மாதிரி. பட் அதில் ஒரு பிரச்சனை என்னன்னா, இந்தியாவில் அந்த மாதிரி போட்டு நீங்கள் நடந்தீங்கன்னா யாராச்சும் சுட்டுட்டு போயிடுவாங்க ஃபோனை. வெஸ்டர்ன் கண்ட்ரீஸ்ல இட்ஸ் ஓகே, பட் நாட் இன் இந்தியா. பட் ஸ்டில் இட்ஸ் அ நைஸ் ஆக்சசரி. இந்த 2 ஆக்சசரி எனக்கு பிடிச்சிருக்கு. ஆனால் இந்த ஒரு ஆக்சசரி, இந்த கார்டு கேஸ் வந்து செம மொக்கங்க, வேஸ்ட் குவாலிட்டி. எனக்கு எதுக்கு கொடுத்துருக்காங்கன்னே தெரியல. ஏன்னா இதில் வந்து நீங்கள் ஸ்க்ரூ வேற மாட்டணும். இட்ஸ் டெரிபிள். ஐ டோன்ட் லைக் இட். ஆல் ரைட். ஸோ அப்பா சாமி, அன்பாக்சிங்கே போதுமே வீடியோன்னு நினைக்கிறேன் நான். இட்ஸ் so long man. That's what she said man. So coming back to the phone, of course accessories நீங்க அட்டாச் பண்ணிக்கலாம். இதுல ஒரு பிரச்சனை என்னன்னா, பேசிக்கலி ஐபி ரேட்டிங் வந்து ரொம்ப நல்ல ஐபி ரேட்டிங் கொடுக்கிறது கஷ்டமா இருக்கும். ஏன்னா டஸ்ட், வாட்டர், இட் கேன் சீப் இன்டு தி ஃபோன். ஆனா கூட இந்த CMF ஃபோன்ல வந்து உங்களுக்கு IP52 ரேட்டிங் கிடைக்கும், which is not too bad. ஓவராலா ஃபோனோட டிசைன் பொறுத்த வரைக்கும் I like it. பட் ஒரு பெரிய பிரச்சனை எனக்கு என்ன தோணுச்சுன்னா, இந்த மாதிரி எக்ஸ்போஸ்ட் ஸ்க்ரூஸ், இந்த மாதிரி ஒரு இண்டஸ்ட்ரியல் டிசைன் கொடுத்துருக்க கையில பிடிச்சி யூஸ் பண்ணும்போது கொஞ்சம் இரிட்டேட்டிங்கா இருக்கு. பிகாஸ் இந்த இடத்துல வந்து இட் ஸ்கிராச்சஸ். இட்ஸ் நாட் நைஸ். ஆல்ரைட், ஸோ தட்ஸ் த ஃபோன். அடுத்து வாட்ச் அண்ட் பட்ஸை குவிக்லி அன்பாக்ஸ் பண்ணி காட்டுறேன். குவிக்லி எடுத்து என்ன பண்றீங்கன்னா ஃபுல் ஸ்பீட்ல. ஓகே, உங்களுக்கு என்ன கிடைக்கும்னு காட்டுறேன், அவ்வளோதான், வேற ஒன்றும் இல்லை. ஓகே, ஃபர்ஸ்ட் இந்த 33 வாட் சார்ஜர் அன்பாக்ஸ் பண்ணிடுவோம். அடங்குயா, வெறும் சார்ஜர் தான் கொடுத்துருக்காங்க, கேபிள் இல்லை இதில். ஆப்வியஸ்லி பட்ஸ் ப்ரோ 2 ஒரு விஷயம் காட்டா. இது என்ன தெரியுமா, வால்யூம் நாபுங்க. வால்யூம் நாபை யூஸ் பண்ணிக்கலாம், ப்ளஸ் பட்டனும் கொடுத்துருக்காங்க. ஸோ ப்ளே பாஸ் பண்ணிக்கலாம், நிறைய விஷயம் நீங்கள் ஆப்லேயே செட் பண்ணிக்கலாம். அண்ட் பட்ஸ். ஆல்ரைட், அடுத்த திங்ஸ் பார்த்தீங்கன்னா கீழே வந்து இயர் டிப்ஸ் கொடுத்துருக்காங்க. கேபிள் USB Type A to Type C கேபிள் கொடுத்துருக்காங்க. ஆல்ரைட், வாட்ச். ஓ, ஐ எம் எக்ஸைட்டட் ஃபார் த வாட்ச். லெட்ஸ் டேக் அ லுக் அட் த வாட்ச். வாவ், இந்த டிசைன் நல்லா இருக்கு. அண்ட் இதில் நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த பெசல்ஸ் ரிமூவபிள்ங்க. எஸ், வாட்சுக்கு தனியாக ஸ்ட்ராப் ஆக்சசரிலாம் கொடுத்துருக்காங்க, பெசல் அண்ட் ஸ்ட்ராப் செட். அண்ட் அதுலயும் நீங்க பாத்தீங்கன்னா டெக்ஸ்டர்ஸ் டிஃப்ரெண்டா இருக்கும். தட் ரிமைண்ட்ஸ் மீ, ஒரு விஷயம் நான் சொல்லவே மறந்துட்டேன். இப்போ இந்த ரெண்டுத்துல உங்களுக்கு வந்து பிளாஸ்டிக் மாதிரி டெக்ஸ்டர் கொடுத்துருக்காங்கல்ல, ஆரஞ்சு கலர்ல உங்களுக்கு வீகன் லெதர் கொடுத்துருக்காங்க. ஸோ அந்த மெட்டீரியல் டிஃபரன்ஸ் இருக்கு. ஸோ கீப் தட் இன் மைண்ட். ஆல்ரைட், அன்பாக்சிங் விஷயம் எல்லாம் பண்ணியாச்சு. ஆனா 2 விஷயம் ஸ்டில் பெண்டிங். பேசிக்கான ட்ராப் டெஸ்ட் இந்த வுடன் டேபிள்ல. லெட்ஸ் டூ திஸ். கிளாஸ் ப்ரொடெக்ஷன் ஏதாச்சும் இருக்கான்னு கேட்டிங்கன்னா நோ. பின்னாடியிலேருந்து ஓகே, திஸ் இஸ் கேரி பிகாஸ் தெரில, பார்ப்போம். ஆக்சுவலி நாட் அ ப்ராப்ளம், நோ இஷ்யூஸ். அடுத்து குவிக்லி வெயிட்டை செக் பண்ணிடுவோம். வெயிட் ஆக்சுவலி ஹெவியாக இருக்குது கொஞ்சம். அரௌண்ட் 197 கிராம்ஸ் இருக்குன்னு தோணுது. லெட்ஸ் see. ஓ, 199 கிராம்ஸ், ஆல்மோஸ்ட் 200 கிராம்ஸ் வெயிட். இந்த பிரைஸ் ரேஞ்சில் நீங்கள் பார்த்தீங்கன்னா நிறைய ஃபோன்ஸ் வந்து இதே சைஸில் இருக்கும், பட் வெயிட் வந்து கம்மியாக இருக்கும். ஸோ கீப் தட் இன் மைண்ட். ஆல்ரைட், ஃபைனலி லெட்ஸ் டாக் அபவுட் த டிஸ்பிளே. டிஸ்பிளே வந்து உங்களுக்கு ஒரு 6.67 inch 120 Hz AMOLED பேனல் கொடுத்துருக்காங்க, LTPS பேனல் கொடுத்துருக்காங்க. ஸோ உங்களுக்கு வந்து வேரியபிள் ரிஃப்ரெஷ் ரேட்டும் கிடைச்சிடும். பீக் பிரைட்னஸ் பொறுத்த வரைக்கும் 2000 nits பீக் பிரைட்னஸ் கொடுத்துருக்காங்க. HBM மோட்ல வெளியில சூரிய வெளிச்சத்தில் எடுத்துட்டு போகும்போது உங்களுக்கு பிரைட்னஸ் 700 nits கிடைச்சிடும். ஸோ இட்ஸ் குட், பிரைட்டான டிஸ்பிளே தான், கலர்ஃபுல்லான டிஸ்பிளே தான், HD
HDR வீடியோ பிளேபேக் யூடியூப்ல பார்க்கிறதுக்கு இட் வாஸ் வெரி வெரி குட். அண்ட் ஃபிளாட் டிஸ்ப்ளே வேற கொடுத்திருக்காங்க which I like. ஆனா ஒரு விஷயம் கண்டிப்பா சொல்லி ஆகணும், பெசல்ஸ் கொஞ்சம் திக்கா இருக்கு அண்ட் சிமெட்ரிக்கலா இல்ல, சிமெட்ரிக்கலா கொடுத்தா பெட்டரா இருந்திருக்கும். நத்திங் ஜெனரலி பண்ணுவாங்க அந்த விஷயம், they have not done it this time. அதாவது நீங்க பாத்தீங்கன்னா உங்களுக்கு டிஸ்ப்ளேல 960 Hz PWM டிம்மிங்கும் கொடுத்திருக்காங்க. என்ன நெட்ஃபிளிக்ஸ்ல உங்களுக்கு HDR பிளேபேக் கிடைக்காது. ஹாப்டிக் ஃபீட்பேக் பொறுத்த வரைக்கும் இட்ஸ் ஓகே நாட் டூ கிரேட். ஏன்னா இந்த பிரைஸ் ரேஞ்சில் வந்து நீங்கள் நல்ல வைப்ரேஷன் மோட்டர்லாம் எக்ஸ்பெக்ட் பண்ணக்கூடாது. ஸோ இட்ஸ் ஓகேன்னு சொல்லலாம். அண்ட் இன் டிஸ்பிளே ஃபிங்கர் பிரிண்ட் ஸ்கேனர் இஸ் வெரி ஃபாஸ்ட், பிரச்சனையே இல்லை. இந்த பிரைஸ் ரேஞ்சில் டிஸ்பிளே இஸ் வெரி குட். பட் ப்ராசஸர் இஸ் குட் டூ, உண்மையை சொல்லணும்னா. பட் பிரச்சனை என்னன்னா ப்ராசஸரோட பேரு தாங்க. Dimensity 7300 ஒரு புது ப்ராசஸர் ஃபர்ஸ்ட் டைம் CMF ஃபோன் ஒன்ல வந்திருக்கு. ஸோ Dimensity 7300 பேரு கேட்டோன்னே நமக்கு என்ன தோணும்? 7200 பெட்டரா இருக்கும்னு தோணும். பட் நோ, 7300 வந்து technically it is an upgrade to Dimensity 7050 not 7200. மீடியாடெக் இது உங்களுக்கே நியாயமா? என்ன இது கொஞ்சம் பெட்டரான நேமிங் ஸ்கீமா கொடுத்திருக்கலாம்ல. இன்ஃபேக்ட் நிறைய பேருக்கு இந்த கன்ஃபியூஷன் கூட வர சான்சஸ் இருக்குங்க. Nothing Phone 2ல 7200 தான் இருக்கு Dimensity, இதுல Dimensity 7300 இருக்கு. இது என்ன இதோட பெர்ஃபார்மன்ஸ் பெட்டரா இருக்குமா அப்படின்னு? நாட் ரியலி. 7300ல attitude score நீங்க பாத்தீங்கன்னா ஒரு 6.5 lakhs கிட்ட எங்களுக்கு கிடைச்சது and it is definitely lower than 7200. இன்ஃபேக்ட் Geekbench scores கூட நீங்க பாத்தீங்கன்னா is lower. பட் ஒரு விஷயம் நாங்க என்ன நோட்டீஸ் பண்ணோம்னா, இந்த ஃபோனோட performance தாறுமாறா இருக்குங்க. For this price it's actually very good. அதனால தான் எனக்கு Dimensity 7300 பிடிச்சிருக்கு. ஏன்னா நாங்க Genshin Impact விளையாடி பார்த்தோம் 30 minutesக்கு highest graphicsல 60 frames per secondல 42 FPS கிடைச்சது. கம்பேரிசன்ல iQOO Z9ல எங்களுக்கு 38 FPS தான் கிடைச்சது. and Z9ல 7200 இருக்குங்க. அங்க I think it's not tuned as well as this. அதாவது நீங்க பாத்தீங்கன்னா நத்திங்கோட ஆப்டிமைசேஷன் இஸ் சூப்பர். ஸ்மூத்தான அனிமேஷன்ஸ், ஃபாஸ்டான யூசர் எக்ஸ்பீரியன்ஸ் உங்களுக்கு கிடைக்குங்க. ஒரு உதாரணத்துக்கு யூடியூப் வந்து நான் இந்த போன்ல ஸ்க்ரோல் பண்ணும்போது it is definitely smoother than Realme Narzo 70 Pro and iQOO Z9ங்க. so overall performance பொறுத்த வரைக்கும் I like it. variants பொறுத்த வரைக்கும் 6GB RAM variantம் 8GB RAM variant கொடுத்திருக்காங்க. 128GB storage தான் இருக்கு. and memory card slotல நீங்க 2TB expand பண்ணிக்கலாம். so 6GB RAM variant கண்டிப்பா வாங்காதீங்கன்னு சொல்லுவேன். ஏன்னா 2024ல 6GB RAM for Android is not enough. 8GB RAM minimum இருக்கணும். and இது வந்து உங்களுக்கு LPDDR4X RAM type UFS 2.2 storage தான் கொடுத்திருக்காங்க. but still it's good enough னு கண்டிப்பா சொல்லலாம். so performance நல்லா இருக்கு. network performance பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு 9 5G பேண்ட் சப்போர்ட் கொடுத்திருக்காங்க. Wi-Fi 6 சப்போர்ட் இருக்கு, Bluetooth 5.3 இருக்கு. ஆனா NFC கிடையாது. 2024ல எல்லா பிரைஸ் ரேஞ்ச்லயும் NFC கண்டிப்பா கொடுத்தாகணுங்க. 15,000 20,000 25,000 இட்ஸ் இம்பார்ட்டன்ட். இன்ஃபேக்ட் 10,000லயும் இருக்கணும்னு நான் சொல்லுவேன். பேட்டரி வந்து உங்களுக்கு ஸ்டாண்டர்டான 5000 mAh பேட்டரி கொடுத்திருக்காங்க. அண்ட் காட்டின மாதிரி 33 வாட் சார்ஜிங் சப்போர்ட்டும் கிடைக்கும். 33 வாட் இஸ் ஓகே, நாட் ஃபாஸ்ட் எனஃப். இந்த பிரைஸ் ரேஞ்ச்ல உங்களுக்கு Realme Narzo 70 Proல 67 வாட் கொடுத்துறாங்க. பட் ஸ்டில் 33 வாட் இஸ் நாட் டூ பேட்னு சொல்லலாம். பேட்டரி லைஃப் பொறுத்த வரைக்கும் பேட்டரி லைஃப் இஸ் வெரி குட்ங்க. நத்திங்கோட பேட்டரி டியூனிங் எப்பவுமே நல்லா இருக்கும். 7 to 8 hours ஸ்கிரீன் ஆன் டைம் உங்களுக்கு ஈஸியா கிடைச்சிடும், பிரச்சனையே இல்லை. சரி, இந்த போன்ல இருக்க டிசைன் வந்து இதோட மெயின் யூஎஸ்பி நீங்க நினைச்சிட்டு இருந்தீங்கன்னா நோ. இந்த போனோட மெயின் யூஎஸ்பி என்ன தெரியுமா? நத்திங்கோட ஆப்பரேட்டிங் சிஸ்டம் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கிறதுலே அஃபோர்டபிள் பிரைஸ்ல கொடுத்திருக்காங்க. ஏன்னா Nothing OS 2.6 இஸ் incredible in this price range. and அது வந்து என்னோட உண்மையான ஃபீலிங். I really like the experience. கிளீனான சாஃப்ட்வேர் எக்ஸ்பீரியன்ஸ், உங்களுக்கு அந்த மோனோக்ரோம் தீம் கொடுத்து நல்ல ஒரு யூனிக்கான டிசைன் லாங்குவேஜ் கொடுத்திருக்காங்க. டாட் மேட்ரிக்ஸ் பேட்டர்ன்ஸ் இருக்கு. இட்ஸ் ஆல் வெரி நைஸ். அதாவது நீங்க பாத்தீங்கன்னா ஃபங்க்ஷனல் ஆஸ்பெக்ட்ஸ் கூட நிறைய கொடுத்திருக்காங்க. enlarge folders நீங்க ஹோம் ஸ்கிரீன்ல வச்சுக்கலாம். ஆனா அந்த enlarge folders நீங்க வந்து அதுக்கு ஐக்கன் கூட வச்சுக்கலாம் உங்களுக்கு வேணுங்கிற மாதிரி. அண்ட் உங்களுக்கு குவிக் செட்டிங் விட்ஜெட்ஸ் கொடுத்திருக்காங்க. ஹோம் ஸ்கிரீன்லயும் லாக் ஸ்கிரீன்லயும் நீங்க குவிக் செட்டிங் விட்ஜெட்ஸ் வச்சுக்கலாம். இந்த குவிக் செட்டிங்ஸ் விட்ஜெட் நீங்க வச்சுக்கிட்டீங்கன்னா டைரக்டா வைஃபை ஆஃப் பண்ணிக்கலாம், ஹாட்ஸ்பாட் ஆஃப் பண்ணிக்கலாம், டார்ச் ஆன் பண்ணிக்கலாம், என்ன வேணாலும் பண்ணிக்கலாங்க. அதாவது நீங்க பாத்தீங்கன்னா ஒரு ரெக்கார்டர் விட்ஜெட் கொடுத்திருக்காங்க. அந்த ரெக்கார்டர் விட்ஜெட்டை வச்சு நீங்க கால் ரெக்கார்டிங் பண்ணலாம் வித்வுட் இன்டிமேட்டிங் தி அதர் சைட். தட்ஸ் ஆல்சோ குட். அண்ட் முக்கியமான விஷயம் என்ன தெரியுமா? சுத்தமா ப்ளோட்வேர் இல்லைங்க, கிளீனான எக்ஸ்பீரியன்ஸ். ஒவ்வொரு பிராண்டும் இந்த மாதிரி பண்ண ஆரம்பிச்சாங்கன்னா இட் வில் பி கிரேட், பட் they won't do it. Nothing's doing it. CMF is doing it. I like it. சாஃப்ட்வேர் அப்டேட்ஸ் பொறுத்த வரைக்கும் 2+3 years சாஃப்ட்வேர் அப்டேட் ப்ராமிஸ் பண்ணிருக்காங்க. Android 14 தான் அவுட் ஆஃப் தி பாக்ஸ். ஸோ Android 15 and 16 உங்களுக்கு கிடைச்சிடும். டைரக்ட்லி நான் சொல்லிடுறேன், சாஃப்ட்வேர் வந்து பெஸ்ட்னு சொல்லிடுறேன். அவ்வளோதான், வேற ஒன்றும் சொல்றதுக்கு இல்லை. ஆனால் கேமரா so 50 MP பிரைமரி கேமரா கொடுத்திருக்காங்க, 16 MP செல்ஃபி கேமரா கொடுத்திருக்காங்க. யஷாத், ரெண்டு கேமரா தெரியுது அப்படின்னு கேட்டீங்கன்னா, ரெண்டாவது 2 MP டெப்த் சென்சர். அந்த கான்ட்ரோவர்சி பத்தி நான் என்ன சொல்றதுக்கு இருக்குங்க. ட்விட்டர்ல நத்திங்கோட கோ-ஃபவுண்டர் வந்து 2 MP இஸ் வேஸ்ட், யூஸ்லெஸ் சென்சர்னு போட்டிருக்காங்க. அண்ட் அதுக்கப்புறம் CMFல அதே சென்சரை கொடுத்திருக்காங்க. சார், நான் ஒரு விஷயம் சொல்லிட்டா, நீங்க என்ன சொன்னாலும் இந்த 2 MP டெப்த் சென்சர் உண்மையாவே வேஸ்ட் தாங்க. ஏன்னா போர்ட்ரேட் ஷாட்ஸ் உங்க போன்ல ஆவரேஜா தான் இருக்கு. இட்ஸ் நாட் தட் நைஸ். ஆனா பிரைமரி கேமரால நீங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி நான் போர்ட்ரேட் மோட்ல ஷூட் பண்ணும்போது நல்லா இருக்கு. டீடைல்ஸ் நல்லா இருக்கு. HDR பெர்ஃபார்மன்ஸ் நல்லா இருக்கு. கலர்ஸ் கூட பரவாயில்ல. இட்ஸ் ஆக்சுவலி a good camera for decent landscape pictures. People pictures not that best ன்னு சொல்லுவேன். செல்ஃபி கேமரா எப்படி இருக்குன்னு கேட்டீங்கன்னா not nice. बकवास नॉर्मल केसेस है.
செல்ஃபி கேமரா எப்படி இருக்குன்னு கேட்டீங்கன்னா நோ, நாட் வெரி குட். பிங்க் கலர்ல ஃபேஸை மாத்திருது, ஸ்கின் டோன்ஸ் ஆர் நாட் ஆக்யூரேட், ஐ டோன்ட் லைக் இட். லோ லைட்ல செல்ஃபி எப்படி இருக்குன்னு கேட்டீங்கன்னா அகைன் நாட் வெரி குட். பிரைமரி கேமரா லோ லைட்ல அகைன் நாட் வெரி குட். வீடியோ ரெக்கார்டிங் பொறுத்த வரைக்கும் நீங்க 1080p 60 fps வீடியோ ரெக்கார்டிங் பண்ணிக்கலாம் யூசிங் த ஃப்ரண்ட் கேமரா, அண்ட் ரியர் கேமரா வச்சு நீங்க 4K 30 fps ரெக்கார்ட் பண்ணிக்கலாம். அண்ட் இங்க நத்திங் நல்ல வேலை செஞ்சிருக்காங்க, பிகாஸ் வீடியோ ரெக்கார்டிங்கோட குவாலிட்டி எனக்கு பிடிச்சிருந்தது. நீங்களே பாருங்க, உங்களுக்கு பிடிச்சிருக்கா பிடிக்கலன்னு கண்டிப்பா காமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. அது தவிர்த்து நாங்க என்ன பண்றோம்னா, எடுத்திருக்க போட்டோஸ் வீடியோஸ் எல்லாத்தையும் ஒரு G டிரைவ் லிங்க்ல போட்டு டிஸ்கிரிப்ஷன்ல போட்டு வச்சிருக்கோம். நீங்க போய் செக் பண்ணுங்க, உங்களுக்கு எந்த போட்டோஸ் பிடிச்சிருக்கு எந்த வீடியோஸ் பிடிச்சிருக்குன்னு கண்டிப்பா காமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. ஆல்ரைட், சோ மை ஃப்ரெண்ட்ஸ், நத்திங்கோட சப் பிராண்ட் CMF ஓட ஃபோன் 1 நீங்க பாத்தீங்கன்னா ஒரு யூனிக்கான அட்டெம்ப்ட்னு கண்டிப்பா சொல்லுவாங்க. ஏன்னா டிசைனை பொறுத்த வரைக்கும் இந்த மாதிரி ரிஸ்க் யாருமே எடுக்கிறது இல்ல. அந்த ரிஸ்க்ல கூட நீங்க பாத்தீங்கன்னா ஒரு பிசினஸ் ஆங்கிள் இருக்கு. ஏன்னா அங்க அந்த கேசஸ் அண்ட் ஆக்சசரிஸ் வித்து நல்லா காசு சம்பாதிச்சுக்கலாம். ஆனா கூட யூசருக்கு வந்து ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான எக்ஸ்பீரியன்ஸ் கிடைக்குது இல்லையா? அண்ட் 20,000 கீழே கொடுத்துருக்காங்க. எஸ்பெஷலி போனோட பிரைஸ் நீங்க பாத்தீங்கன்னா, சோ போனோட பிரைஸ் கரெக்டா வச்சிருக்காங்க. 15,999 அண்ட் 17,999 அது கரெக்டா இருக்கு. அது மட்டும் இல்ல, ஏதோ ஆஃபர்ஸ்ல கொடுக்க போறாங்களாமா, அது லான்ச் டே கரெக்டா உங்களுக்கு தெரிஞ்சிடும். நாங்க லான்ச்சுக்கு முன்னாடி ஷூட் பண்றோம். அண்ட் ஆக்சசரிஸோட பிரைஸ் கூட நீங்க பாத்தீங்கன்னா பரவாயில்ல, ஓகேன்னு சொல்லலாம். 7,999 வச்சிருக்காங்க எல்லா ஆக்சசரிஸ்க்கும். ஆனா பிரச்சனை என்னன்னா பேக் பேனலோட பிரைசஸ் இட்ஸ் எக்ஸ்பென்சிவ். 20,000 குள்ள போன் வாங்குற கஸ்டமர் வந்து இவ்ளோ காசு கொடுத்து பேக் பேனல்ஸ் வாங்குவாங்களா மாட்டாங்களான்னு எனக்கு தெரியல. ஐ அம் நாட் சோ ஷூர். நீங்க சொல்லுங்க, நீங்க வாங்குவீங்களா மாட்டீங்களான்னு காமெண்ட் செக்ஷன்ல. அதாவது நீங்க பாத்தீங்கன்னா வாட்சோட பிரைஸ், பட்ஸோட பிரைஸ் அதையும் போட்டுறோம். ஓவராலா இந்த CMF போன் வந்து எனக்கு பிடிச்சிருக்கு. ஆனா பெஸ்ட் போன் under 20,000 கேட்டீங்கன்னா நோங்க, நாட் ரியலி. பெஸ்ட் டிசைன் போன், பெஸ்ட் சாஃப்ட்வேர் போன் கேட்டீங்கன்னா எஸ், டெஃபினெட்லி. சோ இந்த அன்பாக்சிங் அண்ட் ரிவ்யூ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா கண்டிப்பா காமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. அடுத்த வீடியோல சந்திக்கிறேன். அது வரைக்கும் டக்குனு டெக்கு போடுங்க, கிளிக்கு Trakin தமிழ்.